ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோகிலாஸ் சேனல். இந்த வீடியோவில் ஹோட்டல் ஸ்டைலில் செம்ம டேஸ்டான பூரி மசாலா எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து 5 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் உளுந்தப்பருப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும். கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்க அதை போட்டுக்கலாம். போட்டுட்ட பிறகு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். ஒரு துண்டி இஞ்சி நசுக்கி வச்சிருக்க அதை போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்க அதை போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிம்மில் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். குக்கரில் உருளைக்கிழங்கு போட்டு ஒரு 3 விசில் விட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க அதை போட்டுக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் கடலை மாவு எடுத்து கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி வச்சுருக்க அதை ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருந்ததுன்னா வேண்டாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு சிம்மில் ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டும்னு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், திக்காயிடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையே போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், பூரி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பூரி கூட சப்பாத்தி கூடலாம் இன்றைக்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டாடா.